ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஒரு சில பேர் ஒரு கொரி ஒன்று ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பிஎஃப்ல வந்து பார்ஷியலாக வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடிய மாட்டேன். எஸ் இட்ஸ் தே. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ போர்ட்டலுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்கு. அதில போய்ட்டு நீங்க பார்ஷியல் அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். ஆக்சுவலா அந்த பார்ஷியல் அமௌண்ட் வந்து யாரால எடுக்க முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். ஸ்டில் நான் கன்டின்யூ பண்ணிட்டே இருக்கேன். இந்த 10 இயர்ஸ் எனக்கு அப்ராக்ஸிமேட்டா எனக்கு ஒரு 4.5 லேக்ஸ் ஒரு 5 லேக்ஸ் சேர்ந்துருச்சு. எனக்கு ஒரு 3 லேக்ஸ் தேவைப்படுது. நான் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. இல்ல என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு தேவைப்படுதுன்னா, நான் இந்த ஆன்லைன் சர்வீசஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு சைல்டு மேரேஜ் அல்லது கன்ஸ்ட்ரக்டிங் ஹோம் போட்டா 70லேருந்து 80% ஆஃப் த அமௌண்ட் வரையும் நான் கிளைம் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் காப்பி அப்லோட் பண்ண பிறகு. தென் என்னோட கரண்ட் எம்ப்ளாயரும் அதை அக்னாலஜ் பண்ணிட்டா இட் வில் கெட். ப்ரீவியஸா தான் ஆக்சுவலா ஆன்லைனுக்கு முன்னாடி தான் வந்து அப்படியே டைரக்ட்டா எல்லாமே ஹார்ட் காப்பி வச்சு சப்மிட் பண்ணுவோம். இப்போலாம் ரொம்ப ஈஸி தான் ஆன்லைன் சர்வீசஸ் தான். சப்போஸ் இது எல்லாமே வந்து நான் கன்டினியூஸ் ஆஃப் சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு தான். இதுவே நான் கம்பெனியை பிரேக் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியில் ஒரு 5 வருஷம், 2வது கம்பெனியில் ஒரு 5 வருஷம், 3வது கம்பெனி ஜாயின் பண்ண போகிறேன். பட் எனக்கு காசு தேவைப்படுதுன்னா, என்னோட கரண்ட் கம்பெனியோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ப்ரீவியஸாக எந்த பிஎஃப்ஐயும் லிங்க் பண்ணாமல் விட்டுறணும். லிங்க் பண்ணாமல் விட்டுட்டு அந்த பிஎஃப் அமௌண்ட்டை செப்பரேட்டாக தட்டினா எனக்கு அந்த அமௌண்ட் ஃபுல்லாக எடுக்க முடியும். ஏதாவது டவுட்ஸ்னால் யூ கேன் ட்ராப் இன் த கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.